தின்னுக்கு தின்னுக்கு தின் இல்ல சச்சின். என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from vaccine. ஓகே, நான் நீங்க சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணேன். சரி, அது போட்டு இன்ட்ரோலாம் போடலாம். கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ண கிரிஞ்ச். தேவையா எப்போ வந்துச்சு சச்சின்? இல்ல அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்ல மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரோ? அப்ப ஸ்கூல் முடிச்சு ஸ்கூல் வாய்ப்பே இல்ல. நீங்க ஸ்கூல்னா நான் எங்க அம்மா வயித்துல இருந்தேன். வாய்ப்பே இல்ல. நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன். +1 நினைக்கிறேன். +2 நினைக்கிறேன். அதுவும் ஸ்கூல் தான்டா. +1 என்ன வயசு? 15. எனக்கு அந்த டைம்ல 10 11 இல்லையே. வயசு இடிக்குதே. இது இல்லையே. சரி ஓகே. சரி சச்சின் பாத்தீங்களா இல்லையா? பாக்கலன்னு சொல்லாதீங்க. எனக்கு மூணாவது ஃபேவரட் மூவி. அப்போ வந்துட்டு இந்த சாங் தான் என்னோட காலேஜ். தின்னுக்கு தின்னுக்கு தின். கண்மூடி. ஓ ஆமா, அந்த டைம்ல இல்ல. அப்போ வந்துட்டு ஏர்செல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ கேட்பாங்க, இந்த காலேஜ் நீ எழுத்து நம்பர் 2 பிரஸ் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட் அப்படியே காப்பி பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். இது ஆனா இது கொஞ்சம் புதுசா இருக்கு ப்ரோ. இது நம்ம நார்மலா ஒரு படத்தை பார்க்காத மணிக்கு ட்ரெய்லர் பார்ப்போம். ஆமா, இது வந்து பார்த்த படத்துக்கு ட்ரெய்லர் பார்க்கறோம். நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, ரீரிலீஸ் தானே. ஆமா, ஆக்சுவலிடா இப்போ ரீசெண்டா வந்துட்டு போன வருஷம் கூட ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணி செம வசூல்னு சொன்னாங்க. தளபதி பண்ணாங்க தானே. போக்கிரியா? போக்கிரி கில்லி 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 ரீரிலீஸ். So it's a very good response from the audience. ஆமா, என்னடா அது இங்க பண்ணாங்க மலேசியால, இந்தியால பண்ணாங்க. ஓ வேர்ல்ட் வைட். இது வேர்ல்ட் வைட் தான். அப்ப இங்க வரும் சொல்லுங்க. கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் வைட் தான். என்னன்னா நம்ம பாக்குறப்போ இந்த 2K கிட்ஸ் பிறந்திருக்கவே மாட்டாங்க. ஆமா, அப்ப 4 வயசு 5 வயசுல இருந்திருப்பேன். டிவில வந்து அந்த 1 வருஷம் 2 வருஷத்துலயே டிவிலையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ல இந்த படம் யாருமே பாத்துக்க மாட்டாங்க. மேபி KTVல அப்பப்போ போடலாம். இந்த படம் புதுசா வரப்போ ஹைப்புக்காக இது ஆல் கமிங் அண்ட் சீயிங் அண்ட் ஹார்ட் கோர் விஜய் ஃபேன்ஸும் போய் பாக்குறாங்களா. அப்ப மிஸ் பண்ண தியேட்டர் மூமெண்ட்ஸ் மிஸ் பண்ணதெல்லாம் இப்ப போயிட்டு வைபிங். புது வார்த்தை ஒண்ணு வந்திருக்குடா. வைப்னா என்ன? வைப்பா இல்ல, ஒரு வீடியோ போடலாம். புது வார்த்தை இல்ல, ரொம்ப நாளா இருக்கு இந்த வார்த்தை. வைப் பண்றது. நான் ஒரு வீடியோ வைப் பண்றோம். அதான் அந்த டாபிக். ஃபுல்லா வைப்னா என்னதான் பேசுறோம். வாட் இஸ் வைப்? அடுத்த ஒரு வீடியோ பண்ணணும். இல்லடா, நடிக்கலாம் முடியாது. இப்ப எனக்கு தெரிஞ்சு இத ஒரு லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் தான் நான் இந்த வார்த்தையை கேட்கிறேன். ஆமா, நானும் இப்பதான் வைப். சீரியஸாவே எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது. சொல்லி புரிஞ்சு நம்மளால ஒரு புரிதல் இதெல்லாம் இருந்தாலும் திடீர் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ரொம்ப வயசாச்சு ப்ரோ உங்களுக்கு, வேற லெவல் அப்படிங்க. அது மிஞ்சில இருந்து தானே இருக்கு. ஆமா, அப்படின்னா என்ன? வேற மாதிரி அதான் புரியுது. அதான் வேற லெவல்னா என்ன? அதான் சொல்ல வரேன். சொல்றேன், வேற லெவல்ல இருக்கு. இந்த லெவல்ல இருக்கு. அப்ப இதுக்கு நீ கம்பேர் பண்றது என்ன லெவல், இது என்ன லெவல், இதெல்லாம் நீ சொல்லணும்ல. வேற லெவல்னா கரெக்டா இல்லையா? நான் கேட்கறது இந்த மாதிரி. எனக்கு வந்து இந்தியால இருந்து படம் பார்க்கும்போது ஆளு பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசும்போது இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எனக்கு அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். இப்போ ஆமா தானே அப்படின்றது வந்து இங்கிலீஷ்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? எஸ் ரைட் இல்லைன்னா வந்து அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா இந்தியாவில் உள்ள ஆள் இன்டர்வியூ இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது ரைட் நோ அப்படின்னாங்க. ஏன் ரைட் நோ ஏன் வருது? இல்ல எனக்கு தான் அது புரியலையா? அது யூசுவலா கொலோக்கியலா பேசுறப்ப ஆமால தான் வந்து ஆமா இல்லதான் ரைட் நோ. அது இந்த கேர்ள்ஸ் கொஞ்சம் பேசுவாங்க. ஆமா ரைட் நோ அப்படி ரைட் நோ. அது நிறைய வார்த்தையில அது எப்படின்னா ஓசை அது வந்துரும், கூட சேர்ந்து வந்துரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. அது தப்புலாம் சொல்லல. எனக்கு அது கேட்கும்போது வேற மாதிரி இருக்குது அப்படியா? சரி, இந்த படம் ப்ரோமோ உங்களுக்கு எப்படி பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? இல்ல அங்க எப்படி பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? ப்ரோமோனா கட் ஆடல, அதாவது ப்ரொமோஷன் போஸ்டர் இதெல்லாம் செய்வாங்களா? இல்ல அவ்வளவு ஞாபகம் இல்ல. யோசிச்சு பாக்குறப்போ ஞாபகம் இல்ல. எனக்கு இந்த படம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமா ப்ரோமோ பண்ணாங்க அந்த டைம்ல. நான் சின்ன வயசு, அப்போ 10 11 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நியூஸ் பேப்பர் வாங்கினீங்கன்னா அது உள்ள நியூஸ் பேப்பர்ல சிடி கொடுப்பாங்க. அந்த சிடி வந்து சச்சின் பாடத்தை மேக்கிங் ட்ரெய்லர்னு ஒரு சிடி கொடுப்பாங்க. இதெல்லாம் அங்க அதாவது எனக்கு அது புதுசா இருந்துச்சு. என்னடா ப்ரோமோ வேற மாதிரி இருக்கு. சிடி நியூஸ் பேப்பர்ல கொடுப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் வாங்கினீங்கன்னா மலேசியால மொத்தம் 6% தான் வந்துட்டு இந்தியன்ஸ் இருக்கீங்க. ஆமா, அதனால நீங்க அசால்ட்டா பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இல்ல வேற படத்துக்கு அந்த மாதிரி வந்துச்சான்னு தெரியல. ஆனா இந்த படம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா என் மெமரிக்குள்ள பதிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல அப்ப 6.5 கோடி பேர் இருந்தாங்க. 6.5 கோடி பேருக்கு பிரிண்ட் சிடி போட்டுருந்தாங்கன்னா பணத்தோட லாபம் கூட வந்திருக்காது, மிஞ்சி இருக்காது. சொல்றேன், இட்ஸ் வெரி குட் ஒன். ஆக்சுவலி டிஃபரெண்டா இருக்கு தானே. நீ சொல்றது இன்று ஒரு தகவல் மாதிரி புதுசா இருக்கு. ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா எங்க அம்மா அப்பா தான் வாங்குவாங்க. அந்த அம்மா தான் வாங்க நியூஸ் பேப்பர். அந்த டே வந்து நியூஸ் பேப்பர் அதே வேலை தானா இல்ல சிடி வச்சு கொடுக்குறதுனால எக்ஸ்ட்ரா வேலை போட்டாங்கன்னு தெரியல. பட் ஆனா கொஞ்சம் இன்க்ரீஸ் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க சின்ன சரி
இப்போ புதுசா கலைப்புலிதான்னு வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணதுக்கு ட்ரைலர் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காரு. ஆமா. பாப்போமா? இந்த படத்துல ஜெனிலா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ பேர் என்னது? பிபாஷா பாசு. பிபாஷா பாசு எனக்கு பிடிக்கும். அது என்ன பாட்டு கரெக்டா சொல்லுவோம்? பாட்டு தெரியல எனக்கு. அது வாடி 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 அந்த பாட்டு தெரியும். அது எனக்கு அது நீங்க முதல்ல ஒரு ரிங்டோன் ஆச்சு, அது பாட்டு பிடிக்கும். அந்த பொண்ணு அது பிபாஷா பாசு கூட பாட்டு ஜாமுல சரியா. தளபதி விஜய் சச்சின் இந்த மியூசிக் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. வடிவேலு படம் ஃபுல்லா இந்த புகையை போட்டு ஏமாத்திட்டாங்க சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். படம் ஃபுல்லா புகை. அது கிளைமேக்ஸ்ல எல்லாம் பின்னாடி சந்தனம் எவ்வளவு அழகா இருக்கும். அவரு போது அவரே அழகா தான் இருக்கு. நல்லா இருக்காரு. ஆமா, இந்த பாட்டு சூப்பரா இருக்கு. ஆமா, வாடி வாடி வாடி. ஷட் அப் எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். வாய்ஸ்லேயே செம்ம அழகா இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு வாய்ஸ். செலிபிரிட்டி டோனி 20 வருஷம் ஆயிடுச்சு. சச்சின் தி மிராக்கிள் ஆஃப் லவ். ஆனா 20 வருஷம் ஆச்சு. ஆனா அவர் பாருங்க என்ன இப்பதான் 5 வருஷம் ஆன மாதிரி இருக்காரு. ஆமா, இப்பயும் தெரியல, கொஞ்சம் ஒண்ணுங்க லைட்டா நரைச்சிருச்சு, அவ்வளவுதான். சீரியஸா சொல்றேன். இங்க பாரு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க என் போட்டோக்கு இப்பயுமே அவ்வளவு டிஃபரன்ஸ். ஆனா இந்த டைம்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருந்துச்சு. ஏன்னா இந்த டைம்ல தளபதி வந்து ஃபுல்லா சண்டை படுத்தான். மதுரை கில்லி அப்படியே இருக்கும், நடுவுல வந்து சக்குன்னு ஒரு லவ் ஸ்டோரி. அதுவும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப கிளிக் ஆச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்துச்சு படத்துக்கு. ஆமா, நாட் சூப்பர். மேபி இது ப்ளாக் பஸ்டர் இருந்தா அவர் கொஞ்சம் மேபி 1-2 ஒரு சண்டை ஒரு அப்படி நடிச்சிருப்பாரு. இது சரியா போகாதனால திரும்பி சண்டைக்கு போயிட்டாரு. ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல் மெமரி, வேற ஏதாவது ஃபுல் டைம்ல எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரி ஸ்வெட்டர் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, அதே கலர்ல போடணும். அதெல்லாம் இதெல்லாம் செய்ய தெரியாது. சைட் பேக்ல அப்பதான் வந்து புதுசா அதெல்லாம் வாங்கி போட்டு. ஆமா, அந்த சைட் பேக் சைட் பேக். ஆமா ஆமா, ஸ்கூல்ல வந்து அது வரைக்கும் வந்து இப்படி போடுற பேக் தான் போட்டிருந்தேன். இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கு வந்து அந்த இந்த பேக் எங்க பிடி சார் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, என்ன இது கரெக்ட் இந்த பேக் போட்டோம், இதெல்லாம் வந்துட்டு போட்டு வரக்கூடாது அப்படிலாம் சொன்னாரு. திருப்பி போட்டு தான் போனேன். நல்லா ஞாபகம். எது சொன்னாலும் கேட்க கூடாதுங்கிற ஒரே முடிவுல இருந்த ஒரே ஆள் நான் தான். எங்க ஸ்கூல் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் நல்லா. இந்த டைம்ல செம்ம சூப்பரா இருந்துச்சு. அப்பலாம் கொஞ்சம் செம்மையா இருந்தார், பீக்ல இருந்தார் இந்த டைம். வடிவேலும் பீக்கு எல்லாம் அப்படியே. அந்த காமெடி எல்லாம் சீரியஸா சொல்றேன். மங்களா என்னடி மங்களா இருக்க கொஞ்சம் ஞாபகம் இல்ல, கொஞ்சம் என்னமோ ஒண்ணு என்னது தூரத்துல இருந்து கிட்ட வரும்போது நல்லா தான் இருக்க போச்சுறேன். என்னடா அதுதான் நல்லா இருந்துச்சு, அதுவும் போச்சு. இதெல்லாம் பீக் காமெடி, செம்ம பீக். ஜெனிலியாவோட மூமெண்ட்ஸும் நிறைய இடத்துல கியூட்டா இருக்கும். ஆமா, ஜெனிலியா நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் உங்க ஃபேன். அப்போ இப்பயும் அதான் அப்போன்றாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. வாய்ஸ்ல என்ன ஹரிணி பாய்ஸ் தான் நம்ம முதல் படம் அவங்களுக்கு. ஹரிணி அநேகமா இந்த ட்ரைலர் ரியாக்ட்ஸ் எல்லாம் ஓகே. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஏன் மூவிஸ்க்குலாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது? மூவிஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சப்போர்ட் பண்ணீங்க தானே? மிரட்டும் பண்றீங்க. இப்போ இந்த வீடியோ யாரும் கமெண்ட் பண்ணல. அப்ப நானே கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. அப்ப நான் ஓகேன்றா, நீங்க ஓகேங்க. 2 ஓகே வந்துருச்சு. அவ்வளவுதான். அடுத்த ஒருத்தர் தான் அங்க வந்து மூவி ரிவ்யூ, மூவி ரியாக்ஷன் வீடியோ. வாழ்க்கையை நாங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போவோம். யாருமே கமெண்ட் கவலையா போவோம். நாங்களே எங்க பர்சனல் ப்ரொஃபைல போய் கமெண்ட் பண்ணிப்போம். ஆமா, நான் அவனுக்கு போடுவேன், அவன் எனக்கு போடுவான். ஆமா, வேற என்ன பண்றது? என்ன படத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம்? சச்சினா நல்லாதான் இருக்கும். நாங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. நம்ம வேற வேற படம், புது படமா பாப்போம். மணிக்கடன் படம் எல்லாம் பார்த்தது பாப்போம். நான் எல்லா படம் பார்த்துட்டேன். குட் நைட் பார்க்கல, லவர் பார்க்கல, நான் எல்லா படமும் பார்த்துட்டேன். ஓகே, பர்சனல் நான் பார்த்தேன், எனக்கு தெரியும்ல. அப்ப நான் உங்களோட எப்படி ஆடியன்ஸ் வந்து உங்களோட ரியாக்ஷன் வெயிட் பண்றாங்க, அதே மாதிரி நானும் பக்கத்துல இருந்து ஓகே ஓகே இன்னொன்னு நம்ம தமிழ் படத்தோட நிப்பாடிடுறோம். we will add up one Malayalam or one Hollywood movie, like we go variety, or Telugu movie, why not? ஓகே தான், மாத்தி மாத்தி ஒவ்வொரு படமா சரி. ஓகே,
பண்ணலாம். டெய்லி கண்டென்ட் கொடுக்குறோம், டெய்லி கண்டென்ட். பட் ஆனா காப்பிரைட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அந்த கட் பண்ணிடுவோம். நாங்களே டெலிட் பண்றோம். காப்பிரைட் கொடுக்காத வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்போம். ரியாக்ட் தானே பண்றோம். ரியாக்ட் பண்ணாலுமா காப்பிரைட் கொடுக்குறாங்க. நாங்க படத்து போடல, நாங்க பேசுறத போடுறோம். கொஞ்சம் சைட்ல வருவோம். இல்ல 3 நிமிஷம் அதுக்கே அடிக்கிறாங்க. அடிக்க மாட்டாங்கடா. அடிக்காத படமா எடு. ஓகே.